வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் வடகொரியாவில் கூட இல்லை, சுட்டிக்காட்டிய தயாசிரி. இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, அமைச்சர் விஜித உறுதி. 13 கை வைக்க நாங்கள் முனையவில்லை, தமிழகத்தில் அமைச்சர் சந்திரசேகர் சுட்டிக்காட்டு. ரணில் சஜித் இணைவுக்கான முயற்சி விமர்சிக்கும் அமைச்சர். காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், தென்கொரிய ஜனாதிபதி அதிரடி கைது. கொழும்பில் 12 மணி நேர நீர் விநியோகம் தடை. தொடர்வன விரிவான செய்திகள். அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கும் வெளிநாட்டு தூதுவர்களுடன் மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வரையறை விதிக்கப்படுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி செயலாளரினால் 2025 ஜனவரி 1ஆம் தேதி சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் வெளிநாட்டு தூதுவர்களோ வெளிநாடுகளில் இருந்து விசேட அதிகாரிகள் வரும்போது அவர்களுடன் இடம்பெறும் கலந்துரையாடலை வெளிவிவகார அமைச்சு அதிகாரி ஒருவர் அங்கு வந்து அதனை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அதேபோன்று ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடவோ அல்லது ஒப்பந்தம் தொடர்பில் கலந்துரையாடவோ எந்த ஒரு அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் அதிகாரமில்லை. அதேபோன்று வெளிநாட்டு தூதுவர்கள் அல்லது வெளிநாட்டு அதிகாரிகளால் விதிக்கப்படும் இராபோசன நிகழ்வு மற்றும் விழாக்களுக்கான அழைப்புகளை அமைச்சர்கள் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதிப்படுத்த வேண்டும் என குறித்த சுற்று நிருபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் இருக்கும் வெளிநாட்டு தூதுவர்கள் அமைச்சர்களை சந்திப்பதாக இருந்தால் அதற்கு வெளிவிவகார அமைச்சுக்கு அறிவித்து நேரம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்று நிருபத்தை பார்க்கும்போது சிரிப்பு வருகின்றது, அதே நேரம் கவலையாகவும் இருக்கின்றது. ஏனெனில் இவ்வாறான கட்டுப்பாடுகள் வடகொரியாவில் கூட இல்லை என தெரிவித்தார். இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண்போம் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பில் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரசு போல் இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்கள் பிரச்சினைகள் வைத்து அரசியல் ஆதாயம் தேட எமது அரசு முயலாது. இரு நாட்டு கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வு காண்போம். கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இந்திய மத்திய அரசுடன் ஏற்கனவே பேசிவிட்டோம், தொடர்ந்தும் பேசுவோம். இரு நாட்டு கடத்தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தீர்வு காண்போம் என குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்தச் சட்டத்தினை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கை வைப்பதற்கு நாங்கள் முனையவில்லை என கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அயக்கத்தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அவர் தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் 13வது திருத்தச் சட்டத்தினை தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்றார்கள் என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்துள்ளது. அதன் அடிப்படையில் தான் நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதனை உள்ளிருந்திருந்தோம். அது மட்டுமன்றி 13வது திருத்தச் சட்டம் நாட்டின் அடிப்படை சட்டமான அரசியல் அமைப்பிலும் காணப்படுகின்றது. அந்த வகையில் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்தவுள்ளதோடு அதனை அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். மேலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கும் விடயமாக 13வது திருத்தச் சட்டத்தினையும் மாகாண சபை முறைமையையும் கருதுகின்ற போது அதனை அர்த்த புஷ்டியான நிர்வாக கட்டமைப்பாக செயல்படுத்தி பார்ப்பதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் என தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதால் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்று அமைச்சர் கேடி லால்கந்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில், ரணிலின் கட்சியும் சஜித்தின் கட்சியும் தேர்தல்களில் படுதோல்வியடைந்த கட்சிகள். இவ்விரு கட்சிகளும் இணைவதால் அந்த கட்சிகளில் அல்லது நாட்டில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. இந்த கட்சிகளின் இணைவு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஒருபோதும் சவாலாக அமையாது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தனிச்சிறப்பு இருந்தது. அதை இறுதியில் ரணில் இல்லாதொழித்து விட்டார். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஆரம்பத்தில் மக்கள் அலை மெல்ல வீசியது. எனினும் சஜித்தின் இயலாமையை அறிந்த மக்கள் அந்த கட்சியை நிராகரித்து விட்டார்கள். ரணிலினதும் சஜித்தினதும் தலைவர் பதவி ஆசையே இந்த இரண்டு கட்சிகளினதும் வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாகும் என குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை கடும் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய
மத்திய வடமேல் மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் இயோல் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சியோலில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அவரை கைது செய்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கடந்த டிசம்பர் மாதத்தில் அவர் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாகவும் நாட்டில் கிளர்ச்சியை தூண்ட முயன்றதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த மாத தொடக்கத்தில் அவரை கைது செய்வதற்காக புலனாய்வாளர்கள் மேற்கொண்ட முதல் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போது அவர் கைது செய்யப்படும் போது அவரது இல்லத்தின் முன்னால் மிக அதிகளவான ஆதரவாளர்கள் கூடி எதிர்ப்பு வெளியிட்டதாகவும் அதனை மீறி அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பின் சில பகுதிகளில் 12 மணத்தியாலங்கள் நீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. கொழும்பிற்கு நீர் வழங்கும் பிரதான குழாய் திட்டத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மாலை 6 மணி முதல் நாளை மறுநாள் காலை 6 மணி வரை 12 மணி நேரம் நீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளதாக அந்த சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி கொழும்பு 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகம் இவ்வாறு தடை செய்யப்பட உள்ளது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.